மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் 17 பேருக்கு பிஜேபியின் வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் தொழிலாளர்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு தாமிரபரணியில் அடித்துக் கொண்டு திமுக அரசை மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் பிஜேபியின் வீர வணக்கம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பிஜேபியின் வீர வணக்கம் தாமிரபரணி நதி பிஜேபியின் வீர வணக்கம் ஆயிரத்தி 1999 ஆண்டு இதே நாள் மாஞ்சோலையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்று கேட்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுப்பதற்காக வந்த ஏழை தொழிலாளர்களை இதே பாலத்தின் மீது இரண்டு புறமும் காவலர்களை நிறுத்தி அவர்களை தாக்கி ஆற்றுக்குள்ளே குதிக்க வைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அதில் 17 பேர்களில் 1.5 வயது சின்ன குழந்தை விக்னேஷ் உட்பட. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு அந்த கூலி உயர்வை கொடுத்திருந்தால் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்காது. அந்த தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பும் அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர்களும் தங்களுக்கு பல்வேறுபட்ட கோரிக்கைகளை மனு கொடுக்க வந்தவர்களை, அப்பாவிகளை எந்த விதமான காரணமுமின்றி காவல்துறை தடுத்து நிறுத்தி தாக்கியிருக்கிறது. அதனால் அந்த பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இழப்பீடுகளை அதிகப்படுத்த வேண்டும். அதே போல இப்பொழுதும் அந்த தோட்டத்தில் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வீடுகள், அதே போல அவர்களுக்கு பாதுகாப்பான எல்லா ஏற்பாடுகளையும் இன்றைக்கு தமிழக அரசு ஏற்பாடு கொடுக்க வேண்டும் என்று எங்களது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இழப்பீடுகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். மாஞ்சோலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வீடுகள், இன்னும் பாதுகாப்பான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.